ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எறா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த எறா தோசை செய்கிறது பார்த்திங்கன்னா, நான் 1 கிலோ அளவுக்கு எறா வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க, அது என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. வாங்க, என்னோடய செய்முறை எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். எறாவில் நம்ம மசால் தோசை செய்யறதுக்கு முதல்ல நம்ம எறாவை சமைச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் இஞ்சி பூண்டு சோம்பு மட்டும் சேர்த்து நம்ம எறாவை சமைச்சு எடுக்க போகிறோம். இப்போ சோம்பு லேசாக வறுபட்டு வரும்போது இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துடலாம். கிள்ளி சேர்க்கும்போது கருவேப்பிலை எண்ணெயில் வறுபடும் போது நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அடுத்து நல்லா பெரிய பெல்லாரி வெங்காயம் எடுத்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதுள்ள சேர்த்துடலாம். நான் 1 கிலோ கடல் எறா வாங்கி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு தகுந்த போல் நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா லேசாக அந்த கண்ணாடி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுடணும். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதம் வந்திருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கும் 2 தக்காளி பழம், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது எல்லாமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா குழவாக வர்ற வரைக்கும் இதெல்லாம் வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்குது. நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற எல்லா செலவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நான் அந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த காரத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம், கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து அதனுடைய காரத்தை சுவை வந்து அதிகமாக இருக்காது. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எறாவை உள்ளே சேர்த்துட்றேன். எறா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடணும். எறா வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். நான் எல்லாத்தையும் மறுபடியும் உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். கடல் எறான்றதால இது சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எறாவில் வந்து தண்ணி வரும், தண்ணி விடும். அது நம்ம சிக்கன் சமைச்சா எப்படி தண்ணி விடுமோ அது போல் எறாவும் தண்ணி விடும். நான் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டுவிட்டு ஓப்பன் செய்கிறேன். பாருங்கள், எறாவில் வந்து லேசாக தண்ணி வெளியே வந்திருக்குது. எறாவும் நல்லா சுருண்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இதில் ஓப்பன் செஞ்சு விட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு நிமிஷம் போல் நான் கலந்து விடுறேன். கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நேரம்னா மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டால் போதும். எறா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு சமைக்கும் போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் எறா வந்து வெந்து வந்துடும். இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் நான் கலந்து விடுறேன். எறா வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. எறா ரொம்ப வேக வச்சாலும் லப்பர் போல் ஆகிடும். இப்போ எறா அளவாக வெந்து வந்திருக்குது சாஃப்டாக. இப்போ கடைசியாக அதில் மல்லித்தழையை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எறா தோசை செய்யறதுக்கு எறா தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்து துருவின கேரட்டை இது உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா, பொடியாக நறுக்கின குடமிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறி கலவையோட நம்ம முட்டையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புதினா மல்லித்தழையை பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நான் இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் நல்லா சூடியாக இருந்தால் கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சிக்கிற தோசை மாவு இது செய்யறதுக்கு எடுத்துக்கலாம். கல் ரொம்ப சூடியேறி இருக்கக்கூடாது, அளவாக சூடியேறி இருக்கும்போது இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு உள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு கரண்டி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவை சேர்த்து கொஞ்சம் மெத்துன்னு மாவை பரப்பி விட்டுருக்கேன். அடுத்து காய்கறியோடு சேர்த்து முட்டையை கலந்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டை கலவையும் இது மேலே சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே இட்லி தூள் கூட சேர்க்கலாம். நான் இந்த எறா தோசைக்கு நான் இட்லி தூள் சேர்க்கலை, ஆனால் மறுபடியும் ஒரு தோசை செய்யும்போது அதில் நான் இட்லி தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த காய்கறி முட்டை கலவை மேலே சேர்த்துட்டு இப்போ நம்ம எறா தொக்கை இது மேலே நம்ம எடுத்து வச்சிடணும். அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும், இல்லைன்னா தோசை அடியில் கருகிடும். நீங்கள் வீட்டில் எறா தொக்கு சமைக்கும்போது இதை போல் ஒரு தடவை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் எறா தொக்கு எடுத்து மேலே தோசை மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அப்படியே வச்சு விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா மல்லித்தழையை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நம்ம விருப்பம் தான், கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் புதினா மல்லித்தழையை சேர்த்துடுறேன். இப்போயுமே அடுப்பு ரொம்ப லோ சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் செஞ்சிங்கன்னா அந்த பட்டரோடைய இந்த எறாத்துக்கோட வாசனையோடையும் அந்த முட்டை காய்கறி கலவையோட வாசனையோடையும் அந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை போல் ஒரு செய்முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் இந்த போல் எறா சமைக்கும்போது கூட நீங்கள் இதை போல் சமைச்சு கொடுத்துடலாம், மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த எறா தோசை ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.